வணக்கம். அதிகாரம் 48 வலியறிதல். குறள் எண் 477. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஆற்றில் அளவறிந்து ஈக, அதாவது நம்ம சாதாரணமாகவே இதை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை எப்படி கொடுக்கணும், அதற்கேற்ப கொடுக்கணும். அதாவது ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்திருக்காங்க. அதாவது ஆற்றின்னா இங்கே பொருள் ஈயும்னா கொடுக்கப்படும் நெறிப்படி அளவறிந்து தம்மிடம் இருக்கும் பொருளின் அளவினை அறிந்து ஈகனா அதற்கு ஏற்ப கொடுக்க அது பொருள். அப்படி ஈயப்பட்ட நாம் பொருள்களை ஈவோமே ஆனால், அதாவது கொடுப்போமே ஆனால், பிறருக்கு கொடுத்து உதவுவோமே ஆனால் அது போற்றி வழங்கும் நெறி. அதுவே பிறருக்கு பொருளை கொடுத்து வாழக்கூடிய ஒரு நெறியாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த குறள்லேருந்து நம்ம பொருள் நம்மக்கிட்ட இருக்கிற அளவு அறிஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும். அப்படி கொடுத்து உதவி பண்ணுறது தான் அந்த பொருளை கொடுத்து ஈந்து, அதாவது மற்றவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய ஒரு நெறியாக கருதப்படும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். தம்மிடம் உள்ள பொருளின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப ஈதல் வேண்டும். அங்ஙனம் ஈதல் பொருள் ஈயும் நெறியாகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.